ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026 ஆண்டுடைய ஜனவரி மாதம் பிறந்து முதல் 3வது நாள். அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்கழியுடைய 19ஆம் தேதி. கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை மார்கழி மாதத்தில் பௌர்ணமியானது வந்திருக்கு. ஸோ 2026 ஆண்டு பிறந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு பௌர்ணமி நாளைய பௌர்ணமி. நாளைய ஆண்டுடைய முதல் பௌர்ணமி நாளில் முக்கியமாக வாங்க வேண்டிய சில பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை வாங்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வரும். ஸோ அந்த அதிர்ஷ்டம் வருவது எப்படி, அந்த பொருளை வாங்கிறது எப்படி அப்படிங்கிற ஆன்மீக குறிப்பை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத தெரிஞ்சுக்க முடியும், அந்த பொருளை வாங்கி பயனும் அடைய முடியும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி மார்கழி மாதம் என்றாலே சிறப்புக்குரிய மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதிலும் இந்த புதிய வருடம் பிறந்து மார்கழி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு நாளை நாள் பௌர்ணமியானது வருது. நாளைய சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள். அதிலும் 1 என்ற எண்ணும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவானுக்கு உகந்தது. ஸோ சனி பகவானுக்கு உகந்த நாளைய நாள் பௌர்ணமி வருவது ரொம்பவே சிறப்பானது. ஸோ மார்கழி மாத பௌர்ணமி நமக்கு விசேஷமானதாக கருதப்படுது. இத்தகைய அற்புதமான நாளில் நம்ம வாங்கக்கூடிய சில பொருட்கள் நம்ம வீட்டுக்கு சுபிட்சத்தை தரும் என்று சொல்லப்படுது. அது என்னென்ன பொருள், எந்த நேரத்தில் வாங்கணும், அதை எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் ஆன்மீக குறித்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. மறக்காமல் அந்த பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க. ஸோ ஆண்டுடைய முதலாவதாக வரக்கூடிய மார்கழி பௌர்ணமி நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி வாங்க அதிரடியாக பார்க்கலாம். சனிக்கிழமையில் மார்கழி மாத பௌர்ணமி வந்திருப்பதால் சனி பகவானுக்கு உரிய சனி ஹோரையில் இந்த பொருட்களை வாங்குவது நாளை நாள் சிறப்பு. நாளை நாள் சனி ஹோரையானது எந்தெந்த டைமில் இருக்கோ அந்தந்த டைமை பார்த்து கரெக்டாக அந்த டைமில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கணும். முடியாதவங்க நாளை நாள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் கூட வாங்கி கொள்ளலாம். எனக்கு சனி ஹோரை தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் யமகண்டம் அப்புறம் ராகு காலம் இது ரெண்டையும் தவிர்த்து மற்ற நேரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி கொள்ளலாம். முதல்ல நாளை நாள் வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா ஏலக்காய். ஸோ ஏலக்காவை வாங்க வேண்டும். ஏலக்காய் ஏன் வாங்கணுன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருளாக கருதப்படுது. நாளை நாள் ஏலக்காவை வாங்கி பூஜையில் வைத்து மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. அதன் பிறகு இந்த ஏலக்காவை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. இந்த ஒரு வழிபாடு உங்கள் வீட்டில் என்றைக்குமே பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பணவரவை தாராளமாக்கும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஸோ ஏலக்காய் ஒரு 10 ரூபாய்க்கு கூட வாங்கி நாளை நாள் பூஜைக்கு வைத்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும். அடுத்து நாளை நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதுளை பழத்தையும் தேனையும் வாங்க வேண்டும். ஸோ வாங்கின இதை ரெண்டையும் ஒரு கிண்ணத்தில் நம்ம மாதுளை முத்துக்களெல்லாம் உதிர்த்து போட்டு அதில் தேனை கலந்து நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமி அன்னையாக இருக்கக்கூடிய அன்னைக்கு நைவேத்தியமாக வைக்கணும். பிறகு வீட்டில் உள்ள அனைவரும் அதை சாப்பிட்ணும். இதனாலேயே வீட்டில் செல்வ வளம் பெறுவதோடு வீடு சுபிட்சமாக இருக்கும். ஸோ இதையும் நாளை நாள் செய்ய வேண்டும். இதற்கு அடுத்து நாம் வாங்க வேண்டிய முக்கியமான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதுமை. ஸோ சனி பகவானுக்கு உகந்த
எள்ளையும் வாங்கலாம். ஸோ கோதுமை, எள்ளு இந்த பொருளை நாளை நாள் வாங்கும்போது இது உங்கள் வீட்டில் உணவிற்கு பஞ்சம் ஒருபோது வராமல் இருக்கும். அது மட்டுமின்றி பணவரவையும் தாராளமாக்கி கொடுக்கும், ஆரோக்கியமும் மேம்படும். அதனால் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களையும் வாங்கலாம். ஸோ சிறப்பு வாய்ந்த மார்கழியுடைய பௌர்ணமியில் இந்த பொருட்களில் ஏதேனும் ஒன்றை வாங்கினாலும் சிறப்பு தான். அனைத்தையும் வாங்க முடியும் என்றால் அனைத்தையும் கூட வாங்கலாம், இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஆனால் ஏதாவது ஒன்றை வாங்கி பூஜை அறையில் வைத்து வணங்கிய பிறகு பயன்படுத்துங்க. இது உங்கள் குடும்பத்திற்கு நல்ல சுபிட்சத்தை தரும் என்று கூறப்படுது. ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு நாளைய இந்த சனிக்கிழமை பௌர்ணமி நாள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்கு நாளை நாள் நலமான நாளாக இருக்கும், சந்தோஷமான நாளாக இருக்கும். இந்த புத்தாண்டுடைய முதல் பௌர்ணமி உங்களுக்கு எல்லா வளமான நலனையும் கொடுக்க இறைவனோட பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. நீண்ட தூர பயணத்தின் போது கவனமாக இருங்க. ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு நாளை நாள் லாப நிறைந்த நாளாக இருக்கும். வார கடன் வசூலாகும், நிதி நிலைமை சீராகும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம். ஆடம்பரம் வாழ்க்கையில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நல்லது. தேவையற்ற நண்பர்களிடம் இருந்து ஒதுங்கி இருங்க. நாளைய பௌர்ணமி உங்களுக்கு எல்லா வளமான நலத்தையும் கொடுக்கும். மூணாவது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பொறுமையான நாளாக இருக்கும். உங்கள் நாள் சந்தோஷத்தோடு செல்லும். நாளைய நாளை இனிதே வரவேற்று மகிழ்ச்சியாக நாளை நாளை கடந்து செல்லும். வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். லாபம் நிறைந்த நாள், கை நிறைய பணம் சேரும் நாள். நெக்ஸ்ட்டு கடகராசி. கடகராசி பொறுத்தவரை நாளை நாள் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். வேலையிலும் வியாபாரத்திலும் சுறுசுறுப்பு தேவை, சோம்பல் கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வரக்கூடிய புது வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா வளமான நலனும் கிடைக்க இறைவனை நாளைய பௌர்ணமியில் பிரார்த்தனை செய்யுங்க. நெக்ஸ்ட்டு சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரை சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். உற்சாகத்தோடு இருப்பீங்க. நண்பர்களோடு நீண்ட நேரத்தை செலவு செய்யலாம். குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். சுப செலவு ஏற்படும். நாளைய பௌர்ணமி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை ஒழித்து வைத்திருக்கு. நெக்ஸ்ட்டு கன்னிராசி. கன்னிராசிக்கு நாளை நாள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்கும். நாளை நாள் சந்தோஷத்தோடு பிறக்கும். குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்வீங்க. சுப செலவு ஏற்படும். வேலையிலையும் வியாபாரத்துலையும் கூடுதல் கவனம் இருக்கணும். அலட்சியத்தோடு ஒரு வேலையை கையில் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு துலாம் ராசி. துலாம் ராசி பொறுத்தவரை நாளை கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். மனது சலனப்படும். அடுத்தவர்களை பார்த்து சின்னதாக பொறாமை வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. மனதை கட்டுப்பாட்டோடு வைத்து கொள்ளுங்க. நாளைய பௌர்ணமி உங்களுக்கு நிறைய செல்வ வளங்களை வாரி கொடுக்க போகுது. எதிர்பார்ப்பு நாளை நாள் ஏமாற்றத்தை கொடுக்காது. அப்புறம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு நாளை நாள் கவனமாக செயல்படணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை. செல்ஃபோன் பேசிக்கொண்டு டிரைவிங் பண்ணக்கூடாது. வேலையிலையும் வியாபாரத்திலும் உஷாராக இருக்கணும். செலவுகளை குறைக்கணும். வரக்கூடிய நாளைய பௌர்ணமி உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு நாளை நாள் எதிர்பாராத உதவி கிடைக்கும். சிக்கல் வரும். சமயத்தில் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் கடவுள் காண்பித்து கொடுப்பார். தீமையிலும் கெடுதல் நடக்கக்கூடிய நாள். நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இனிய நாளாக அமைய கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நாளை நாள் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமைய கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி. மகர ராசிக்கு நாளை நாள் முன்னேற்றம் நிறைந்த நாள். நீண்ட நாள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் இனிமையாக இருக்கும். சுப செலவு ஏற்படும். குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்யலாம். நாளை நாள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நாளை நாள் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்லதுமே உங்களை தேடி வரும். அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசிக்கு நாளை நாள் பெயர் புகழ் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். சந்தோஷமாக நாளை நாளை துவங்கணும். எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நாளை நாள் உங்களுக்கு எல்லா நலனையும் இறைவன் கொட்டி கொடுக்க போகிறார். அப்புறம் மீனம் ராசி. மீன ராசிக்கு நாளை நாள் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். மனக்கசப்பு நீங்கும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சங்கடம் சரியாகும். வேலையிலும் வியாபாரத்திலும் சுமூகமான போக்கு நிலவும். சுப செலவு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நாளை நாள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் நாளைய பௌர்ணமி இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக அவங்கவுங்க ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க.
தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் இந்த பௌர்ணமியில் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றியும் அவங்களோட ராசிகளுக்கு பலன்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.